டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் உறவுகளே, இணைந்திருக்கின்றோம். இது டான் தமிழொலியினுடைய இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி. இன்றைய தினமும் பலமை போன்று எங்களுடைய கலையகத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஈழநாடு, உதயன், தினக்குரல், பலம்புரி ஆகிய பத்திரிகைகள் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மே மாதம் 6ஆம் தேதியாக காணப்படுகிறது, வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிமையான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கலையகத்தில் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்கள் அவதானங்களை நாங்கள் செலுத்திக் கொள்ளலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற போது, நாடு முழுவதும் இன்று கருத்தால் 2000 தொழிற்சங்கங்கள் ஆதரவு, பாதுகாப்பு நடவடிக்கை உச்சம், தொடர் கர்த்தாலுக்கும் ஏற்பாடு, அத்தியாவசிய சேவைகள் இயங்கும் என்றவாறாக 4 உபதலைப்புகளை விட்டவாறு இன்று ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது, கடந்த முறை ஒரு நாடளாவிய ரீதியிலான கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட போது அல்லது கடைபிடிக்கப்பட்ட போது 1000 தொழிற்சங்கங்கள் தான் அதற்கு ஆதரவு தெரிவித்தன. தற்போது அந்த கர்த்தாலுக்கு, நாடளாவிய ரீதியிலான இந்த பொது கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குகின்ற தொழிற்சங்கங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2000 தொழிற்சங்கங்கள் இந்த கர்த்தாலில் இணைந்து கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை அத்தியாவசிய சேவைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்றும், அத்தோடு தொடர் கர்த்தாலுக்கு, அதாவது இந்த கர்த்தால் எதற்காக முன்வைக்கப்படுகிறது, அதற்கான தீர்வுகள் வழங்கப்படாதபடி தொடர் கர்த்தாலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தொடர்பாகவும் இந்த கர்த்தால் ஏற்பாட்டு குழு தீர்மானங்களை எடுத்திருப்பதாகவும் ஈழநாடு பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒருபுறம் விலைவாசி அதிகரித்திருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகரித்திருக்கிறது, மக்கள் மிகுந்த நெருக்கடிக்கு மத்தியில் வாழ்கின்றார்கள். இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமையில் இந்த கர்த்தால் என்பது மக்களினுடைய நாளாந்த செயற்பாடுகளை மேலும் மேலும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. இன்று காலையில் கூட நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. பெரும்பாலான இடங்களிலே தனியார் போக்குவரத்து சேவைகள் முழுவதுமாக இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான சேவைகளை மாத்திரமே வழங்கி வருகிறது. இதன் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்காகவும் அதே போன்று மாதாந்த கிளினிக் தேவைகளுக்காக செல்வர்களும் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டதை நாங்கள் இன்று அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போன்று ஏனைய மாதாந்த சிகிச்சை பெறுபவர்கள் என்றவாறான நபர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் பயணித்ததையும் நாங்களும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு சாதாரண மக்களையும் சாமானிய மக்களையும் மிகவும் துன்புறுத்துகின்ற வகையிலும் ஏற்கனவே அவர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்திருக்கக்கூடிய நிலைமைகள், அந்த நெருக்கடிகளுக்கு மேலும் நெருக்கடிகளை கொடுக்கின்ற வகையில் தான் இன்றைய கர்த்தால் அனுஷ்டிப்பானது காணப்படுகிறது. இந்த கர்த்தால் அனுஷ்டிப்புகளால் என்ன நிகழ்கிறது, ஏதாவது பயன் கிடைத்ததா என்றால் அந்த விடயம் பூஜ்யமாகவே காணப்படுகிறது. இது கர்த்தால் என்பது அரச ஊழியர்களை பொறுத்தவரையில், அதாவது அரசாங்க திரைக்களங்களிலே பணிபுரிகின்ற தொழிற்சங்கவாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு விடுமுறை நாளாக கலந்துவிடும். நாளைய தினம் சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை என்றவாறாக இது தொடர் விடுமுறை நாளாக அவர்களால் கடைபிடிக்கப்படும். ஆனால் நாளாந்தம் உழைத்து நாளாந்தம் கூலி வேலைகளுக்கு சென்று தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய குடும்பங்களையும் கொண்டு செல்பவர்கள் இந்த கர்த்தாலால் பெரிதும் துன்பப்படுகிறார்கள் என்பது யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக இந்த கர்த்தால் அனுஷ்டிப்புக்கு அழைப்பு விடுபவர்கள் எவரும் சிந்திப்பதில்லை. கர்த்தாலாலும் எந்த விதமான பயணம் கிடைப்பதில்லை என்பதும் இங்கே கூறப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. உதயன் பத்திரிகை கூட இன்று கர்த்தாலால் நாடு முடங்கும், 2000 தொழிற்சங்கங்கள் இணைவு, போக்குவரத்துகளும் ஸ்தம்பிக்கும், வர்த்தகர்களும் ஆதரவு என்றவாறாக 3 உபதலைப்புகளோடு உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளும் இன்றைய கர்த்தால் தொடர்பான விடயத்தை தான் சுட்டிக்காட்டுகிறது. பலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் இன்று கர்த்தால் 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆதரவு, நாடு முற்றாக ஸ்தம்பிக்கும் என்றவாறான விடயங்களும் இன்று பலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளாக காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் நேற்று நாடாளுமன்றத்திலே பிரதி சபாநாயகர் தெரிவு தொடர்பான விடயத்தை தன்னுடைய முதன்மை செய்திகளில் என்று பிரதானப்படுத்தியிருக்கிறது. அதாவது, பிரதி சபாநாயகர் தெரிவில் பிரிந்தவர்கள் கூடினர், ரகசிய வாக்களிப்பில் பகிரங்க ஆதரவு என்றவாறாக
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரஞ்சித் சியாமலப்பட்டிய நேற்றைய தினம் மீளவும் பிரதி சபாநாயகருக்கான தேர்வில் அவரை முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கான வாக்கெடுப்பு நேற்று இடம்பெற்ற போது ரகசிய முறை மூலமான வாக்கெடுப்பு இடம்பெற்ற போது 148 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியிருந்தார்கள் ரஞ்சித் சியாமலப்பட்டியவுக்கு. குறிப்பாக பொதுஜன பெரமுனவுடைய பெரும்பாலான உறுப்பினர்களும் அதே போன்று சுயாதீன அணிகளாக செயற்படுவதாக குறிப்பிட்டவர்களும் ரஞ்சித் சியாமலப்பட்டியவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு சுயாதீன அணியாக செயற்பட போவதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தது. அவ்வாறு சுயாதீன அணியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயற்பட போவதாக அறிவித்திருந்தாலும் கூட பொதுஜன பெரமுன ரஞ்சித் சியாமலப்பட்டியவுக்கு, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் பிரேரிக்கப்பட்ட ரஞ்சித் சியாமலப்பட்டியவுக்கு ஆதரவு வழங்கியிருந்ததை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த விடயங்கள் தொடர்பாக தினக்குரல் பத்திரிகை இவ்வாறாக தலைப்பட்டிருக்கிறது. பிரதி சபாநாயகர் தெருவில் பிரிந்தவர்கள் கூடினர், ரகசிய வாக்களிப்பில் பகிரங்க ஆதரவு என்றவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேர்களே, இவ்வாறான நிலைமையில் தான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நாடாளுமன்றத்திலே கருத்தால் அனுஷ்டிக்கப்படும் விடயத்தை தான் யாழ்ப்பாண கூடநாட்டினுடைய பிரதான பத்திரிகைகளும் இங்கே தங்களுடைய பிரதான செய்திகளாக தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த கருத்தால் அனுஷ்டிப்புகளால் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் அல்லது அவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகின்ற வகையிலான திட்டங்கள் எவையும் இல்லை. தொடர் கருத்தால் அனுஷ்டிக்கப்படும் என்று கூறுகின்றார்கள். அரசாங்கம் ஒரு வகையிலே நாட்டை முடக்கப் போவதாக அறிவித்தால் அதற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். ஆனால் தாங்களாகவே இவ்வாறு தொடர் முடக்கங்கள் என்றவாறாக மக்களை இவர்கள் நோக்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு வகையில் பார்க்கின்ற போது தொழிற்சங்கங்களுடைய நடவடிக்கையினாலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அரசாங்கத்தின் நடவடிக்கையாலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு எந்த ஒரு தரப்புகளும் இல்லாமல் இருப்பது உண்மையிலே கவலை தரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டு தொடர்ச்சியாக பத்திரிகைகளினுடைய முதன்மை பக்கங்களிலே காணப்படுகின்ற பிரதானமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். ஈழ நாட்டை பொறுத்தவரையில் ஒளிப்படுத்தலின் கூடியவாறாக இவ்வாறு செய்தி ஒன்றை தருகிறது. பல்கலை மாணவர்கள் பேரணி, கண்ணீர் புகை பிரயோகம், நாடாளுமன்ற பகுதியில் பதற்றம் என்றவாறான செய்தி ஒளிப்படுத்தலின் கூடியவாறாக ஈழ நாட்டிலே காணப்படுகிறது. நாடாளுமன்ற சுற்று வட்டாரத்தை சூழ்ந்து நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே திரண்டிருந்தார்கள். மாணவர்களை அங்கிருந்து கலைக்கின்ற வகையிலாக கண்ணீர் புகை குண்டுகளும் அதே போன்று நீர்த்தாரை பிரயோகங்களும் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த கண்ணீர் புகை குண்டு தொடர்பாக சுட்டிக்காட்டுகின்ற போது இதுவரை காலமும் இவ்வாறான கூட்டங்களை கலைப்பதற்கு அல்லது போராட்டங்களை கலைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளை பார்க்கிலும் விசேடமாக தெரிவிக்கப்பட்ட ஒரு கண்ணீர் புகை குண்டு நேற்று பயன்படுத்தப்பட்டதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதாவது அந்த தற்போது பயன்படுத்தப்படுகின்ற போராட்டக்காரர்களை விரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த கண்ணீர் புகை குண்டிலே இருக்கக்கூடிய விசேட அம்சம் என்னவென்றால், அந்த கண்ணீர் புகை குண்டை ஏவுகின்ற போது அந்த கண்ணீர் புகை குண்டானது விழுந்து 3 அங்கங்களாக அது சிதறி வெடிக்கும். அதன் அடிப்படையிலே மிகவும் வீரியம் மிக்கதாக அந்த கண்ணீர் புகை குண்டு காணப்படும். அதேவேளை அந்த கண்ணீர் புகை குண்டை கைகளாலே எடுத்து மீளவும் போலீசாருக்கு அறிகின்ற சம்பவங்கள் கடந்த முறை அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தின் போது பதிவாகியது. அவ்வாறாக போலீசாரை நோக்கி மீளவும் எறிய முடியாது இந்த கண்ணீர் புகை குண்டை. காரணம், ஏவப்படுகின்ற இந்த புதிய வகை கண்ணீர் புகை குண்டானது மிகவும் வெப்பம் மிக்கதாக உஷ்ணமிக்கதாக காணப்படும். ஆகிய அதனை வெறுங்கைகளாலே எடுத்து எறிய முடியாது. இது போராட்டக்காரர்களை முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக இருக்கிறது. நேற்று பல மாணவர்கள் இந்த கண்ணீர் புகை குண்டு காரணமாக மயங்கி விழுந்திருந்தார்கள். ஏற்கனவே சுட்டிக்காட்டப்படுகிறது, முன்னர் வீசப்படுகின்ற கண்ணீர் புகை குண்டானது குறைந்தது 15 அல்லது 20 நிமிடங்கள் மாத்திரம்தான் கண்ணெறிவை தரும் என்று. ஆனால் தற்போது வீசப்படுகின்ற இந்த கண்ணீர் புகை குண்டானது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேற்பட்ட கண்ணெறிவை தரும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்குத்தான் இந்த கண்ணீர் புகை குண்டுகள் சிக்கிக்கொண்ட பெரும்பாலான மாணவர்கள் நேற்று அங்கு மயங்கி விழுந்தார்கள். அதே போன்று வாந்தி எடுத்தார்கள். அந்த காட்சிகளையும் நேற்று பார்வையிடக்கூடியதாக இருந்தது. நீங்களும் எங்களுடைய செய்திகளூடாக அந்த விடயங்களை பார்வையிட்டிருப்பீர்கள். அதேபோல மற்றொரு விடயத்தை தருகிறது ஈழநாடு பத்திரிகை. தொடர்பாக அவதானம் செலுத்தலாம். நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடாத்துங்கள், ஆளும் கட்சி எம்பி வலியுறுத்துகின்ற விடயங்களும், நல்லூர் கந்தன் ஆலய நிர்வாகம் போல் இந்தியாவிலும் கோயில்கள் வேண்டும், தமிழ்நாட்டில் அண்ணாமலை புகழாரம் என்றவாறாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற கே அண்ணாமலை அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய மேதின கூட்டத்திலே பங்கு கொள்வதற்காக வருகிறது. அவர் வடக்கு மாகாணத்துக்கும் விஜயம் மேற்கொண்டு பல்வேறுபட்ட இடங்களிலும் சென்று தன்னுடைய அவதானங்களை செலுத்தியது மாத்திரமல்லாமல் பல தரப்பட்டவர்களையும் சந்தித்திருந்தார். அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரமுகருக்கு இவ்வளவு தூரம் ஒரு வரவேற்பு
வரவேற்பு அல்லது இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது வடக்கு மாகாணத்தில் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே அவரை பொறுத்தவரையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத ஒரு நபராக காணப்படுகிறார். ஆனாலும் அவருக்கான வரவேற்பு என்பது இங்கு அதிகமாக, அதாவது ஒரு வெளிநாட்டு தூதுவர் போன்ற ஒரு வரவேற்பு அவருக்கு இங்கே அளிக்கப்பட்டது மாத்திரமில்லாமல் முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டது. ஊடகங்களுக்கு கூட அண்ணாமலையினுடைய பயணம் தொடர்பான விடயங்கள் தான் தொடர்ச்சியாக 3 தினங்களாக பேசுபொருளாக இருந்தது. இந்திய ஊடகங்கள் கூட அண்ணாமலை இலங்கையில் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் தொடர்பான விடயங்களை தங்களுடைய செய்திகளிலும் விசேடமான விடயங்களாக பிரதானப்படுத்தி இருந்தன. இந்த நிலைமையில் தான் இங்கே தான் ஜாழ்ப்பாணத்திலே அவதானத்தை சென்ற விடயம் தொடர்பாக நேற்று முன்தினம் தமிழகத்தில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பின் போது குறிப்பிடுகின்ற போது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார விடயம் தொடர்பாகவும் அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். அதே போன்று நல்லூர் ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நிர்வாக முறைகள் தொடர்பாகவும் மெச்சி தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை. நல்லூர் ஆலயத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான விசேட பிரதிநிதியம், அதாவது VIP என்று குறிப்பிடுவார்கள், அவ்வாறாக எந்தவருக்கும் அங்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அனைவரும் இறைவனுடைய அடியவர்கள் என்ற அடிப்படையில் தான் ஆலயத்துக்குள் செல்ல முடியும். இந்த தன்மையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் அவற்றை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்துப்பட நேற்று அண்ணாமலை தன்னுடைய கருத்துக்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே அந்த விடயங்கள் என்று ஈழநாட்டிலும் அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் பிரசுரிக்கப்படுகிறது. பின்னர் விரிவாக தருகின்றோம் என்னென்ன விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று. அதேவேளை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் இலங்கை போக்குவரத்து சேவை பேருந்துகள் இன்று சேவைகள் என்ற வாரான விடயத்தை சுட்டிக்காட்டுகிறது. அரசாங்கத்தால் ஒருவரை பரிந்துரைக்க முடியாத நிலை, எதிரடியினர் இருவரை போட்டியிட்டனர் என்ற வாரான விடயங்களும், காலி முகத்திடலுக்குள் தமிழீழம் நுழைந்தால் பொறுக்க மாட்டோம் கடுமையாக எச்சரித்த முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் என்றவாறாக செய்திகள் காணப்படுகிறது. அத்தோடு காட்டிக் கொடுத்தது யார், சபையில் மாறி மாறி குற்றச்சாட்டு என்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான விடயங்களையும் காரசாரமான விவாதங்கள் தொடர்பான விடயங்களையும் தினக்குரல் பத்திரிகை தருகிறது. நாட்டில் விரைவில் 5 மணி நேர மின்வெட்டு என்றவாறான செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதாவது நாட்டிலே தற்போது 3 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்கள் என்றவாறாக தனது மின்வெட்டு அமல்படுத்தப்படுகிறது. இந்த மின்வெட்டு நேரத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த காலங்களை போன்று, அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாங்கள் பார்க்கின்ற போது 3 மணி நேரத்துக்கு உட்பட்ட மின்வெட்டு தான் நாடளாவியத்தில் அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனாலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமைகள் காரணமாகவும் சில மின் உற்பத்தி நிலையங்களினுடைய பாதிப்புகள் காரணமாகவும் இந்த மின்வெட்டை அதிகரிக்க வேண்டியதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது 5 மணி நேரம் வரை இந்த மின்வெட்டை அதிகரிக்க வேண்டும் என்று இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டிருப்பதான விடயங்களும் இங்கே ஈழநாட்டிலே அதாவது தினக்குரல் பத்திரிகைகளை சுட்டிக்காட்டப்படுகிறது. நாங்கள் பின்னர் விடயங்களை திறக்கின்ற போது மின்வெட்டு அதிகரிக்கப்படுவதற்கான காரணம், அது அதிகரிக்கப்படுமா என்ற போன்ற விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டு தினக்குரல் பத்திரிகையும் மாணவர் பேரணியை கலைக்க கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, நாடாளுமன்றம் அருகே நேற்று மாலை பெரும் பதற்றம் என்ற வாரான செய்தியை தருகிறது. எரிபொருள் வளங்களில் மீண்டும் கட்டுப்பாடு, அதாவது வாகனங்களுக்கான எரிபொருளை வழங்குகின்ற போது ஒரு வாகனத்துக்கு இத்தனை ரூபாவுக்கு தான் எரிபொருளை வழங்க முடியும் என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. எரிபொருள் விநியோகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சில இடையூறுகள் காரணமாக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த கட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் ஒரு வாகனத்துக்கு எவ்வளவு, அதாவது மோட்டார் சைக்கிள் என்றால் அதற்கு எத்தனை ரூபாவுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படும், அதாவது கார் என்கின்ற போது அதற்கு எத்தனை ரூபாவுக்கு டீசல் அல்லது பெட்ரோல் விநியோகிக்கப்படும் போன்ற தரவுகளையும் இங்கே தினக்குரல் பத்திரிகை உள்ளடக்கி இருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பின்னர் அந்த விடயங்களை உங்களுக்கு விரிவாக தருகின்ற போது நீங்களும் அந்த விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கும் பயனுள்ள விடயங்களாக அமையும். ஆகவே இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை செலுத்தலாம். ஆரம்பத்திலேயே சுட்டிக்காட்டியதை போன்று ஈழநாடு, உதயன், பலம்புரி ஆகிய பத்திரிகைகள், ஈழநாடு, உதயன், பலம்புரி ஆகிய இந்த 3 பத்திரிகைகளும் இன்று கர்த்தால் தொடர்பான செய்தி தான் தருகிறது. ஆகையினாலே நாங்கள் ஈழநாட்டினுடைய செய்திகளை முழுமையாக பார்க்கின்ற போது அந்த விடயங்களில் ஏதாவது மேலதிகமாக இனிய பத்திரிகைகள் இணைந்திருந்தால் மாத்திரம் அந்த விடயங்களை உங்களுக்கு தரலாம் என்பதையும் இங்கே குறிப்பிட்டுக் கொண்டு ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று கர்த்தால் 2000 தொழிற்சங்கங்கள் ஆதரவு, பாதுகாப்பு நடவடிக்கைகள் உச்சம், தொடர் கர்த்தாலுக்கு ஏற்பாடு, அத்தியாவசிய சேவைகள் இயங்கும் என்ற அந்த உபதலைப்புகளோடு இன்று ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை விரிவாக பார்க்கின்ற போது நாடு முழுவதும் இன்று வெள்ளிக்கிழமை பூரண கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன என்றவாறாக அந்த விடயம் இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது. நேர்களை அவற்றை நாங்கள் பார்க்கலாம். 11வது பக்கத்திலிருந்து அதனுடைய மேலதிகமான விடயங்களை
இங்கே பார்க்கிற போது இன்று முன்னெடுக்கப்படும் கர்த்தாலுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் பலவும் கடமைகளில் இருந்து விலகி இருக்க தீர்மானித்துள்ளன. இதே போல தனியார் போக்குவரத்து சங்கங்கள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களும் கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. நாட்டின் தற்போதைய நெருக்கடிகளுக்கு பொறுப்பேற்று அரசாங்கமும் ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவே இந்த போராட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த கருத்தாலை முன்னிட்டு நாடு முழுவதும் முப்படையினர், போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அதிக அளவு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் கொழும்பில் நாடாளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் அமைந்துள்ள வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. எது எப்படி இருப்பினும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் அனைத்தும் சேவையில் ஈடுபடும் என்று அதன் தலைவர் கிங்ஸ்லி ரணபக்க தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அத்தியாவசிய சேவைகளும் இயக்கும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை அரசாங்கம் பதவி விலகாவிடின் எதிர்வரும் 11ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியான கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த அமைப்பின் அழைப்பின் பேரிலேயே கடந்த மாதம் 28ஆம் தேதியும் அரசாங்கத்தை பதவி விலக வலியுறுத்தி பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளிலே தெளிவான முறைகளே இந்த கர்த்தால் தொடர்பாகவும் இன்றைய தினம் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் செயல்படுத்தப்படும் என்றும் எந்த விதமான இடையூறுகளும் இருக்காது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கூடிய தகவலையும் ஈழநாடு கோடு காட்டியிருந்ததை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது தவிர ஏதாவது முக்கியமான விடயங்கள் இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளில் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அது தொடர்பாக இங்கே பார்க்கின்ற போது பெரும்பாலும் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் இங்கே ஈழநாட்டில் குறிப்பிடப்பட்ட விடயங்களாகத்தான் இருக்கிறது. அதேவேளை உதயன் பத்திரிகை மேலதிகமாக சில விடயங்கள் இணைத்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் 24 மணித்தியாலங்களுக்கு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என ரயில்வே தொழிற்சங்க கூட்டணியின் அழைப்பாளர் SP விதானகே தெரிவித்திருப்பதாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த கர்தால் தொடர்பான மேலதிகமான விடயங்கள் காணப்படுகிறது. அதேவேளை சகல ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று வெள்ளிக்கிழமை பாடசாலை நாள் என்றாலும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் வரவு இருக்காது என்பதால் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பலாமா இல்லையா என்பதை பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் தீர்மானிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல தனியார் நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய பணித்துள்ளன. பல நகரங்களில் வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே அநேகமான வர்த்தகர்கள் கடைகளை மூடி போராட்டத்துக்கு ஆதரவளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார பணியாளர்களது சங்கமும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கின்ற போதிலும் மருத்துவமனைகளில் பணிகள் முன்னெடுக்கப்படும். தபால் ஊழியர்கள், கிராம சேவகர்கள், வங்கி சேவையாளர்கள் போன்ற துறையினரின் பல தொழிற்சங்கங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மருத்துவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவளித்தாலும் அவசர சிகிச்சை நடவடிக்கைகள் இடம்பெறும். நண்பகலில் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாட்டின் அனைத்து துறைகளும் ஸ்தம்பிக்கும் என்றும் அரசாங்கம் மக்களின் கோரிக்கைக்கு செவிமடுக்கும் வரையில் போராட்டங்கள் தொடரும் என்றும் தொழிற்சங்கங்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதாக உதயன் பத்திரிகை அந்த மேலதிகமான விடயங்களை இணைத்திருந்தது. அதேவேளை நாங்கள் இங்கே பலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியிலும் நாங்கள் ஏதாவது மேலதிகமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக இங்கே பார்க்கலாம். பலம்புரி பத்திரிகை நாடு முழுவதும் இன்று கர்த்தால் என்றுதான் அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. 2000 தொழிற்சங்கங்கள் ஆதரவு என்ற வாரண விடயத்தை பலம்புரி பத்திரிகையும் குறிப்பிட்டு நிற்கிறது. பலம்புரி பத்திரிகையினுடைய அந்த செய்தி தொடர்பாக பார்க்கின்ற போது பெரும்பாலும் நாங்கள் உதயன் மற்றும் ஈழநாட்டிலிருந்து பார்வையிடக்கூடிய செய்திகளாகத்தான் இங்கே காணப்படுகிறது. அத்தோடு இங்கே பலம்புரி பத்திரிகை மேலதிகமாக ஒரு விடயத்தை நினைக்கிறது. அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை ஒளிபெருக்கி மூலம் பிரார்த்தனைகளை நடாத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கர்தால் மற்றும் ஏனைய பொது போராட்டங்கள் ஈடுபடுவர்கள் வன்முறைகள் ஈடுபடுவதையோ அல்லது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதையோ தவிர்க்குமாறும் தொழிற்சங்கங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதான விடயத்தையும் இங்கே பலம்புரி பத்திரிகை மேலதிகமான விடயமாக எழுதுகிறது. அதாவது அனைத்து ஆலயங்களிலும் காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரையான இந்த அரை மணி நேர கால பகுதியிலே ஒளிபெருக்கி மூலம் பிரார்த்தனைகளை நடாத்துமாறும் பலம்புரி பத்திரிகையுடன் செய்திகளை சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களும் இன்று போராட்டத்திலே குதித்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டியதை போன்று
சாமானிய மக்கள் இந்த போராட்டத்தினாலே பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்கள் இந்த வைத்திய சேவை போன்றவற்றை அணுகுவதற்காக பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த போக்குவரத்து சேவைகள் பல இடங்களிலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறுகிறதன் காரணமாக மக்கள் பெரிதும் துன்பத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களையும் உங்களுக்கு மீளவும் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டு இந்த விடயங்கள், அதாவது இந்த போராட்டம் காலி முகத்திடலில் இடம்பெறுகின்ற அந்த தொடர்ச்சியான போராட்டத்துக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்படுகிறது என்று இங்கே தினக்குரல் பத்திரிகை, அதாவது ஈழநாடு பத்திரிகை சுட்டிக்காட்டினதை நாங்கள் பார்த்து கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறுபட்ட செய்திகள் என்று காணப்படுகின்றன. நேர்களே, தினக்குரல் பத்திரிகை முதன்மை சுருபாக நாங்கள் பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளியை சென்றுவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் இன்றைய பத்திரிகைகளோடு. வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளோடு. தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்திக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற போது, பிரதி சபாநாயகர் தெரிவில் பிரிந்தவர்கள் கூடினர், ரகசிய வாக்களிப்பில் பகிரங்க ஆதரவு என்றவாறாக நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பிரதி சபாநாயகர் தெரிவும் அதன் அடிப்படையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பு தொடர்பான விடயங்களையும் தினக்குரல் பத்திரிகை தெளிவான முறைகளை தந்திருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் அவரது அரசுக்கும் எதிராக பிரதான எதிர்க்கட்சியால் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அரசு கபலுமா என்ற பெருங்கேள்வி எழுந்துள்ள சூழலிலும் பிரதி சபாநாயகர் தெரிவுக்காக அரசு எதிர்க்கட்சிகள் பலப்பரிச்சியாக முதலாக நடாத்தப்பட்ட ரகசிய வாக்களிப்பில் அரசின் பேராதரவுடன் முன்னாள் பிரதி சபாநாயகரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கேகாலை மாவட்ட எம்பியுமான ரஞ்சித் சியாமலப்பிட்டிய மீண்டும் பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பாக தொடர்கின்ற மேலதிகமான விடயங்களை இரண்டாவது பக்கத்திலிருந்து பார்க்கலாம். அரசிலிருந்து வெளியேறி எதிர்க்கட்சியாக செயற்பட போவதாக அறிவித்து எதிர்க்கட்சி பக்கத்திலிருந்து செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி சபாநாயகர் வேட்பாளராக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்த ரஞ்சித் சியாமலப்பிட்டியவை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் தரப்பில் பிரதி சபாநாயகர் வேட்பாளராக தேசிய பட்டியல் எம்பியான இம்தியாஸ் பாக்கிர் மாக்கரையும் அறிவித்த நிலையில் நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பிலேயே அரசு தரப்பின் ஆதரவுடன் 148 வாக்குகளை பெற்று ரஞ்சித் சியாமலப்பிட்டிய மீண்டும் பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். இம்தியாஸ் பாக்கிர் மாக்கர் 65 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். 3 கட்சி தலைவர்கள் உட்பட 8 எம்பிக்கள் சபைக்கு சமூகம் அளிக்காத அதே வேளையில் 3 எம்பிக்களின் வாக்குகள் செல்லுபடியற்றது என அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசில் அதன் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த ரஞ்சித் சியாமலப்பிட்டிய பிரதி சபாநாயகராக இருந்த நிலையில் அரசுடன் முரண்பட்டுக் கொண்டு வெளியேறிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்க்கட்சி பக்கத்தில் இணைந்து கொண்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து ரஞ்சித் சியாமலப்பிட்டிய ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அதனை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மீண்டும் இரண்டாவது தடவையாகவும் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு ரஞ்சித் சியாமலப்பிட்டிய அனுப்பிய நிலையில் அவரது ராஜினாமாவை ஜனாதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நேற்று முன்தினம் புதன்கிழமை சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே புதிய பிரதி சபாநாயகர் தெரிவு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன தலைமையில் கூடியது. இதனையடுத்து இடம்பெற்ற தினப்பணிகளை தொடர்ந்து புதிய பிரதி சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளமை குறித்த அறிவிப்பினை சபாநாயகர் வெளியிட்டார். இதன்போது தமது கட்சியைச் சேர்ந்த கேகாலை மாவட்ட எம்பியான கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த ரஞ்சித் சியாமலப்பிட்டியவின் பெயர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எம்பியான நிமல் சிறிபாலடி சில்வாவினால் முன்மொழியப்பட்டது. சுசில் பிரேமஜெயந்த எம்பியினால் அது வழிமொழியப்பட்டது. இந்த நிலையில் ரஞ்சித் சியாமலப்பிட்டி எம்பிக்கு அரசு ஆதரவளிப்பதாக அமைச்சர் GL பீரிஸ் அறிவித்தார். இதனையடுத்து பிரதி சபாநாயகர் பதவிக்கு பிரதான எதிர்க்கட்சி சார்பாக தேசிய பட்டியல் எம்பியான இம்தியாஸ் பாக்கிர் மாக்கரின் பெயரை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலரும் எம்பியுமான ரஞ்சித் மத்தும பண்டார முன்மொழிந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல் அதனை வழிமொழிந்தார். இதனையடுத்து சபை நடுவே மறைப்பு செய்யப்பட்ட வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு காலை 11 மணிக்கு ரகசிய வாக்கெடுப்பு ஆரம்பமானது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வாக்களிப்பு இடம்பெற்றது. இதில் முதல் வாக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அளித்தார்.
11 மணிக்கு ஆரம்பமான ரகசிய வாக்களிப்பு 12:30 மணிக்கு நிறைவு பெற்றது. இந்த ரகசிய வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான இரா சம்பந்தன், தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் எம்பியுமான சி.வி. விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியான வினோத் நோகராலிங்கம், பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிகளான மஹிந்த திசாநாயக்க, இம்ரான் மஹரும், தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அரசின் முன்னாள் பங்காளி கட்சி தலைவருமான விமல் வீரவன்ச, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எம்பியான ஜோன் சிரபரத்ன, பொதுஜன பிரமுன எம்பியான உத்திக பிரமரத்ன ஆகிய 8 பேர் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் 148 வாக்குகளை பெற்று ரஞ்சித் சாமலப்பட்டிய பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டதாகவும், இம்தியாஸ் பாகிர் மாக்கர் 65 வாக்குகளை பெற்றுள்ளதாகவும், 3 வாக்குகள் செல்லுபடியிட்டதாக உள்ளதாகவும், 8 பேர் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் சபாநாயகர் மஹிந்த ஜாபவர்தன நேற்று அறிவித்திருந்தார். இதனையடுத்து அரசு தரப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் மற்றும் சுயாதீனமாக செயல்படுவதாக அறிவித்த 40 எம்பிக்களும் ஜேவா கோஷமிட்டு மேசைகளில் தட்டி ஆரவாரம் செய்தார்கள் என்று தினக்குரல் விடயங்களை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆரவாரங்களோடு ஆளுங்கட்சியிலிருந்து பிரிந்து தாங்கள் சுயாதீனமாக செயற்பட போவதாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நாடகங்களும் மக்கள் முன் அம்பலப்படுத்தப்பட்டது என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதேவேளை நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராகவும் தற்போது எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கின்ற சையத் பிரேமதாசவை பொறுத்தவரையில் நேற்று தினம் அவர் தரப்பில் இருந்து ரஞ்சித் சாமலப்பட்டியை அதாவது சுயாதீனமாக செயற்பட போவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்திருக்க நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி ரஞ்சித் சாமலப்பட்டியவை நேற்று பிரேரித்திருந்தால் ஆளுங்கட்சி சார்பிலே ஒருவரை பிரேரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதன் காரணமாக சபையிலே யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற ஒரு நிலைமை அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கூடிய எத்தனை பேர் ஆளுங்கட்சி பிரேரிக்கிற நபருக்கு ஆதரவு வழங்குகிறார் என்ற ஒரு பார்வையும் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ஏதோ காரணத்துக்காக அவர்களும் சில விடயங்கள் தொடர்பான விடயங்களிலே ஆர்வம் காட்டாததன் காரணமாக மீளவும் ரஞ்சித் சாமலப்பட்டியவை தெரிவு செய்யப்படுகிறார் பிரதி சபாநாயகரா என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் தமிழ் சினிமாவிலே ஒரு திரைப்படத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது பருத்தி மூட்டை குடோனில் இருக்கலாம் என்ற ஒரு நகைச்சுவை காட்சி கொண்டு வரும். அதே போன்றுதான் தற்போது நேற்று தினம் இடம்பெற்ற இந்த பிரதி சபாநாயகர் தெரிவும் அமைந்திருப்பதாக விமர்சனம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே பிரதி சபாநாயகராக இருந்தவர் ரஞ்சித் சாமலப்பட்டிய அவர் சுயாதீனமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயல்படுவதாக அறிவித்துடன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்தார். அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. மீளவும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக மீளவும் ஒரு ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்தார். அதனை நேற்று முதலும் ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் சபாநாயகருடைய அறிவிப்பின் பிரகாரம் நேற்று தினம் மீளவும் பிரதி சபாநாயகருக்கான தெரிவு இடம்பெற்றது. அவர் இடம்பெறுகின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரஞ்சித் சாமலப்பட்டியவை தெரிவு செய்கிறது. அதிலே வாக்கெடுப்பில் வெற்றி ரஞ்சித் சாமலப்பட்டியவை மீளவும் பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்படுகிறார். இவ்வாறு நேற்று தினம் அந்த கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற போது நாடாளுமன்றத்தினுடைய குறிப்பிட்ட நேரம் இந்த ஒரு தெரிவுக்காகவே இழக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு மீளவும் ரஞ்சித் சாமலப்பட்டியர் தான் இவ்வாறு பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அவர் ஏற்கனவே தன்னுடைய பதவியிலிருந்து விலகாது அதிலே தொடர்ந்து இருக்கலாம். அவர் சுயாதீனமாக செயல்படுகின்ற அணியை சார்ந்தவராக இருந்தாலும் தற்போது அவருக்கு பூரணமான அரசு தரப்பினுடைய ஆதரவு காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமனதாக இன்னும் ஆளுங்கட்சியில் இருந்து அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவது பிரிந்து செல்லவில்லை. இவ்வாறான போக்கிலே நேற்று நாடாளுமன்றத்தினுடைய நேரமும் இழக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற அமர்வுகளை பொறுத்தவரையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ற நேரங்களை பொறுத்தவரையில் அவை பிரதானமாக நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரங்களாக இருக்கிறது. ஆனால் இவ்வாறு சுற்றி ஒருவரையே மீளவும் அந்த பதவிக்கு அமர்த்துவராக இருந்தால் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று தமிழ் சினிமாவில் வருகின்ற நகைச்சுவை காட்சி போன்று பருத்தி மூட்டை குடோனிலே இருந்திருக்கலாம், அதனை எடுத்து மாற்றி வைக்க தேவைகின்றவாறாகத்தான் நேற்று தினம் செயற்பாடுகள் இருந்தது என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழ நாட்டினுடைய முதன்மை பகுதியிலே காணப்படுகின்ற பிரதானமான விடயம் தொடர்பாக பார்க்கலாம். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போன்று பல்கலைக்கழக மாணவர்களுடைய பேரணி தொடர்பாகவும் அந்த பேரணியிலே கண்ணீர் புகை கொண்டு பிரயோகிக்கப்பட்ட விடயம் தொடர்பாகவும் ஈழ நாடு தருகிறது. அவற்றை விரிவாக பார்க்கலாம். பல்கலை மாணவர்கள் பேரணி கண்ணீர் புகை பிரயோகம் நாடாளுமன்ற பகுதியில் பதற்றம் என்று அந்த செய்தி அமைகிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் எதிர்ப்பு பேரணியை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டார்கள். இதனால் நேற்று நாடாளுமன்ற பகுதியிலே பதற்ற நிலைமை ஏற்பட்டது. அரசாங்கத்தை விரட்டுவோம் என்று அந்த விடயம் இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது. தொடர்பாக பார்க்கலாம். அரசாங்கத்தை விரட்டுவோம், முறைமையை மாற்றுவோம் எனும் துணைப்பொருளில் நேற்று வியாழக்கிழமை மாலை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் பேரணியை ஆரம்பித்தார்கள். இந்த பேரணி நாடாளுமன்றத்துக்கு சென்ற போது நாடாளுமன்றத்துக்கு அருகில் உள்ள வீதி தடைகளில் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். இந்த வீதி தடையை மாணவர்கள் தகர்க்க முற்பட்ட போது போலீசார் கண்ணீர் புகை கொண்டு பிரயோகம் மேற்கொண்டார்கள். இதனையடுத்து அந்த பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நாடாளுமன்ற செல்கின்ற வீதி
அதாவது நாடாளுமன்றத்தில் நுழைகின்ற நுழைவாயில் 2 தினங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியாக இருந்தது. நாடாளுமன்றத்தினுடைய அமர்வுகளை சுமூகமாகவும் அதாவது பாதுகாப்பு தன்மையோடு நடாத்துவதற்காக நாடாளுமன்றத்தின் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வீதிகளை சுற்றி பாதுகாப்பு தடைகள் நிரந்தர வீதி தடைகளாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் அதே போன்ற செய்திகளையும் நாங்கள் நேற்று அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த நிரந்தர வீதி தடைகளையும் மாணவர்கள் நேற்று என்ன செய்தார்கள் என்றால் அந்த போராட்டத்துக்கு பின்னர் அவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த நிரந்தர வீதி தடைகளை கொண்டு அவர்கள் மேடைகளை அமைத்து தங்களுடைய தொடர் போராட்டத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அதே போன்று அந்த தங்களுடைய தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுவதற்காக அவர்கள் மேடைகளை அமைத்த பகுதியை அவர்கள் ஒரு கிராமமாக அறிவித்தும் நேற்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது திருடர்களுக்கு ஒரு போகிராம் என்றவாறாக அவர்கள் அந்த கிராமத்தையும் அமைத்து அவர்கள் அங்கே போராட்டத்தை முன்னெடுத்ததை நாங்கள் அங்கே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவை நேற்று போராட்டத்துக்கு பின்னர் இடம்பெற்ற சம்பவங்களாக இருந்தது. ஈழநாடு பத்திரிகை கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்ட விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த கண்ணீர் புகை கொண்டு விசேடமாக தெரிவிக்கப்பட்ட கண்ணீர் புகை கொண்டு என்ற விடயத்தையும் உங்களுக்கு ஆரம்பத்திலும் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதேபோல மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். வெளிநாட்டில் இருந்து நல்லூர் கந்தன் ஆலய நிர்வாகம் போல இந்தியாவிலும் கோயில்கள் வேண்டும், தமிழ்நாட்டில் அண்ணாமலை புகழாரம் என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை போன்று தமிழகத்திலும் கோயில்களை நடாத்த அனைவரும் முன்வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த அண்ணாமலை நேற்று முன்தினம் தமிழகம் திரும்பியிருந்தார். அங்கு செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் கூறி வருமாறு, யாழ்ப்பாணத்தில் இருக்கும் எந்த கோவில்களிலும் அரசாங்கத்துக்கு வேலை கிடையாது, அதே போல் நாம் தமிழகத்திலும் செய்வோம். யாழ்ப்பாணத்தில் முருகன் கோவில் இருக்கிறது, நல்லூர் கந்தசுவாமி கோவில் எனும் 13 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவிலை நடத்துபவர் ஓர் அறங்காவலர். அங்கு அர்ச்சகர்களுக்கு தட்டில் காசு போட்டால் வாங்க மாட்டார்கள். அர்ச்சனைக்கு ₹1 மட்டுமே பணத்தை உண்டியலில் மாத்திரமே இட முடியும். சிறப்பு பிரமுகர், சாதாரண மக்கள் என்று எல்லாம் கிடையாது, அனைவரும் வரிசையில் தான் செல்ல முடியும். தமிழ்நாட்டிலும் இவ்வாறான சட்டத்தை கொண்டு வர முடியாதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை. இந்த விடயங்கள் ஈழநாட்டிலே காணப்படுகிறது. மற்றொரு விடயம் தொடர்பாக உங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். ஆளுங்கட்சி ஆதரவளித்தாலும் சுயாதீனமாக செயற்படுவேன், சபையில் புதிய பிரதி சபாநாயகர் உறுதி என்றவாறான விடயத்தை பார்க்கலாம். எனக்கு ஆதரவாக ஆளுங்கட்சி வாக்களித்துள்ளது, எனினும் சுயாதீனமாக செயற்படும் எமது கட்சியின் முடிவு மாறாது, இதில் உறுதியாக இருக்கின்றோம் என்று நேற்று தினம் பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட ரஞ்சித் சியாமலப்பட்டியை குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு புதிய பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாமலப்பட்டி நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். தனக்கு வாக்களித்த உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிய அவர் மக்களின் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எதிரணியினரின் பலத்தை காண்பிக்க இருந்த வாய்ப்பை எதிரணிகள் தவறவிட்டுள்ளனர் என்றும் ரஞ்சித் சியாமலப்பட்டியவன் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல மற்றொரு தொடர்பாக பார்க்கின்ற போது பிரதி சபாநாயகர் தெரிவு வாக்களிப்பிலே சம்பந்தன் விக்கி பங்கேற்கவில்லை என்ற தொடர்பாக பார்க்கலாம். புதிய பிரதி சபாநாயகரை தெரிவு செய்வதற்காக நேற்று நாடாளுமன்றம் கூடிய நிலையில் சம்பந்தன், விக்னேஸ்வரன், விமல் வீரவன்ச உள்ளிட்டவர்கள் நாடாளுமன்ற அமர்விலே பங்கேற்கவில்லை என்ற விடயத்தையும் ஈழநாடு பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தினுடைய அந்த நகர்வுகள் தொடர்பான விடயங்களை தினக்குரல் பத்திரிகையிலிருந்து நாங்கள் விரிவான உரைகளை பார்த்திருந்தோம். இதேவேளை நாங்கள் மற்றொரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். எரிபொருள் நிரப்ப மீண்டும் கட்டுப்பாடு என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். அது ஈழநாட்டிலே காணப்படுகிறது. வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான கட்டுப்பாடு நேற்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. புதிய கட்டுப்பாடின்படி அதிகபட்சமாக மோட்டார் சைக்கிள்களுக்கு ₹2000, முச்சக்கர வண்டிகளுக்கு ₹3000, கார் மற்றும் வேன்களுக்கு ₹8000 மட்டுமே எரிபொருட்களை இனிமேல் நிரப்பிக்கொள்ள முடியும். இதேவேளை பேருந்துகள், பாரபூர்திகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் செல்லுபடியாகாது என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேவேளை எரிபொருள்களுக்கு தட்டுப்பாடு நிலைவர் என்கிற நிலையிலேயே இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிவிப்பு தொடர்பான விளக்கத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ற செய்தியும் இங்கே ஈழநாட்டிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடாத்துங்கள், ஆளும் கட்சி எம்பி வலியுறுத்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அறிமுகப்படுத்த தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அரசியலமைப்பின் பிரகாரம் பொது தேர்தல் நடாத்த வேண்டும் என்று பொதுஜன பெரமுனனுடைய எம்பி ஒருவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது.
அதாவது ரோஹித அபயகுணபத்தின் எம்பி தான் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த கருத்தை அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்வைத்த போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கருத்தடை சில்வா, ஈரான் விக்ரமசிங்க ஆகியோர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறனர் என்றும் தெரிவித்தார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிக்கிறார்கள். அத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்றும் ரோஹித அபயகுணபத்தின குறிப்பிட்டார் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆளுந்திரப்பை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு குறிப்பிட்டதாகவும் அந்த விடயங்கள் கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நேர்களே. அதேவேளை மற்றொரு விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். நாட்டை பார்க்கின்ற போது பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய மொட்டு கட்சியும் சுயாதீனங்களும் சங்கமம் என்றவாறாக நடந்த விடயத்தை தண்டுவதை நாங்கள் அவதரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது நேர்களே. நாங்கள் சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி சென்றுவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் இன்றைய பத்திரிகைகளோடு. வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளோடு. ஈழநாட்டினுடைய உட்பக்கங்களிலே காணப்படுகின்ற செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். எதிர்கால சந்ததியினரின் கல்வி அழியும் அபாயம், இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. அனைவரும் தீர்க்க தரிசனமாக சிந்தித்து எதிர்கால சந்ததியின் வாழ்க்கை அழிந்து விடாமல் பாதுகாப்பது மட்டுமன்றி அவர்களை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள ஆசிரியர்களுக்கு பழி வந்து விடாமல் முடிவுகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சங்கம் நேற்று விடுத்துள்ள அறிக்கையிலே இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அபாயகரமான நிலைமை மற்றும் பொருளாதார நெருக்கடி அனைத்தும் ஒருமித்து இந்த நாட்டின் எதிர்கால சிற்பிகளான பாடசாலை குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழித்து வருகின்றது. நாளுக்கு நாள் பசி, பட்டினி மற்றும் போக்குவரத்து இடர்பாடு காரணமாக மாணவர்களின் வரவில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பாடசாலை நேரங்களில் மாணவர்கள் அத்தியாவசிய பொருட்களுக்காக வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. இதற்காக அந்த மாணவர்களிடம் கேள்வி கேட்க முடியாது. இப்போது அரசாங்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்டுள்ள போராட்டமானது அனைத்து துறைகளையும் முடக்கி வருகிறது. இது எமது எதிர்கால சந்ததியாகிய குழந்தைகளையே பெரிதும் பாதிக்கிறது. இவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தடையின்றி நடைபெற சாதகமான மார்க்கங்கள் எதனையும் எவரும் கண்டறிவதாக இல்லை. சரி, பாடசாலைகளை இயக்கி குழந்தைகளின் கல்வி வளம் பெற அனைவரும் ஒத்துழைப்போம் என்றால் அதற்கும் தடைகளே ஏராளமாக வருகின்றன. மாணவர்களின் ஆசிரியர்களின் அதிபர்களின் கல்விசாரா ஊழியர்களின் போக்குவரத்து மார்க்கங்கள் படும் மோசமாக உள்ளது. உண்மையில் இந்த நாட்டின் எதிர்கால சந்தையின் வாழ்க்கையில் இப்போதைய அரசாங்கத்தின் அக்கறை இருக்குமாக இருந்தால் பாடசாலை போக்குவரத்து மார்க்கங்கள் அனைத்தையும் இலவசமாக்க வேண்டும். அவற்றை விடுத்து மாற்று வழிகளை தேடக்கூடாது. இந்த நாட்டில் போராட்டம் நீண்டு செல்லுமாக இருந்தால் மாணவர்களின் கல்வி மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும். பசியும் பட்டினி விரக்தியும் அவர்களை மாற்று வழிகளுக்கு கொண்டு சென்றுவிடும். இதற்கு உதாரணமாக பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு தீ வைத்த சம்பவம் ஒன்று சாதாரணமான விடயம் அல்ல. இதே மாணவ பிராயத்தை தாண்டி உழைத்து வாழ ஆசைப்படும் இளையோரே இன்று ஜனநாயக வழியில் போராடுகின்றார்கள். ஆகையால் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் தீர்க்க தரிசனமாக சிந்தித்து எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை அழிந்து விடாமல் பாதுகாப்பது மட்டுமின்றி அவர்களை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள ஆசிரியர்களுக்கு பழி வந்து விடாமல் முடிவுகளை உடனடியாக எடுத்தாக வேண்டும் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினுடைய அந்த அறிவிப்பு இங்கே ஈழநாட்டினுடைய 2வது பக்கத்திலே காணப்படுகிறது. அதேபோல மற்றொரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். கல்வியங்காட்டில் திருட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். கல்வியங்காடு சந்திரசேகர பிள்ளையார் கோயில் பகுதியில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த கைது சம்பவம் தொடர்பாக மேலும் அறிய வருவதாவது, சந்திரசேகர பிள்ளையார் கோவில் பகுதியில் வீடு ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது டப் ஒன்றும் அதே போன்று 2 தொலைபேசிகளும் களவாடப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்திய போலீசார் நேற்று முன்தினம் சந்தேக நபரை கைது செய்தார்கள். இவரை நேற்று யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முற்படுத்தினார். அவர் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்ததை தொடர்ந்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததான விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை மற்றொரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த 2 இளவாளிகள் கைது என்ற விடயம் பார்க்கலாம். இளவாளி போலீஸ் பிரிவில் வீதியில் செல்வோரிடம் தங்க நகைகளையும் அதேபோன்று அவருடைய பொருட்களையும் அபகரித்து வந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அச்சிவெளி பகுதியில் வீடொன்றில் ஒளித்திருந்த போதே இவர்கள் 2 நேற்று கைது செய்யப்பட்டனர் என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். சண்டிலிப்பாய், மாகியாப்பட்டி மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த 22 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
பெரியவிளான் வடலியடைப்பு பகுதிகளில் அண்மையில் இடம்பெற்ற வழிப்பறி கொள்ளை சம்பவங்களுடன் சந்தேக நபர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்றும் அவர்களால் கொள்ளையிடப்பட்ட நகைகள் அடகு வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன என்றும் போலீசார் சுட்டிக்காட்டுகிறார்கள். இளபாலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் போலீஸ் பரிசோதகர் தம்மிக்க பத்மராஜ் தலைமையிலான குழுவினரே இந்த கைது நடவடிக்கையினை முன்னெடுத்ததாகவும் ஈழநாடு அந்த விடயங்களை தருகிறது. மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த கச்சதீவு தொடர்பான ஒரு சர்ச்சை ஒன்றுகிறது. இது தொடர்பாக தமிழகத்திலே விசேடமாக தற்போது ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் 99 ஆண்டுகளுக்கு கச்சதீவை குத்தகை பெற இந்தியா திட்டம் என்றவாறு தொடர்பாக பார்க்கலாம். இந்த கருத்து தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கூடிய விடயம் தான் இவ்வாறு கூறப்படுகிறது. 99 ஆண்டுகள் குத்தகை அடிப்படையில் கச்சதீவை மீளவும் பெறுவதற்கு இந்தியா திட்டமிட்டுள்ளதாக அறிய வருகிறது. இலங்கை வந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அந்த கட்சியின் இந்திய தலைவர் JP நாட்டாவிடம் இந்த திட்டத்தை கூறியுள்ளார் என்று தமிழக தகவல்கள் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. யாழ்ப்பாணம் வந்த அண்ணாமலை சிறையில் இருக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களையும் சந்தித்தார். அதன் பின்னர் பாஜகவின் இந்திய தலைவர் நாட்டாவிடம் தொலைபேசியில் பேசிய போதே கச்சதீவு தொடர்பான விடயத்தை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை தமிழக தமிழர்கள் மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களிடம் பெரும் செல்வாக்கை பெறுவதற்கு கச்சதீவை 99 ஆண்டுகள் குத்தகை பெற வேண்டும். தமிழகம் இலங்கை இடையான கடல்வழி போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்றும் இதன்போது அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி கச்சதீவை இலங்கையிடம் வழங்கினார். இதற்கு நாடாளுமன்றத்திலே வாஜ்பாய் கடும் எதிர்ப்பு தெரிவித்தமையையும் பாஜகவின் முன்னாள் தேசிய தலைவரான ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்ததையும் நாட்டாவிடம் அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கச்சதீவு பிரச்சனை குறித்து இலங்கை அரசுடன் முக்கியமாக விவாதித்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கச்சதீவை குத்தகைக்கு இந்தியா பெற்றால் அது பாஜக அரசின் சாதனையாக மட்டுமல்லாது அண்ணாமலையின் இலங்கை பயணத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்படும் என்று தமிழக தகவல்கள் குறிப்பிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்ட அடிப்படையிலே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று அண்ணாமலையினுடைய இலங்கை விஜயமானது தமிழகத்திலும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகிறது. அதாவது நாட்டினுடைய பிரதானமான ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாநிலத்தினுடைய கட்சி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை, கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருடைய வருகை என்பது இங்கே வடக்கு கிழக்கிலும் அதே போன்று இலங்கையிலும் அது ஒரு முக்கியத்துவம் மிக்க விடயமாகவே பார்க்கப்பட்டது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் தமிழகத்திலும் அவருடைய இலங்கைக்கான விஜயம் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் இந்த கச்சதீவு தொடர்பான விடயமும் அங்கு ஒரு எதிர்பார்ப்பை தோற்றுவித்திருப்பதாகவும் ஈழநாடு பத்திரிகை அந்த விடயங்களை தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நேர்களே. அதேவேளை இந்த விடயங்கள் தான் பெரும்பாலும் ஈழநாட்டினுடைய முதன்மை பக்கங்களிலும் அதே போன்று பிரதான பக்கங்களிலும் காணப்படுகின்ற பிரதான செய்திகளாக இருக்கிறது. நாங்கள் தினக்குரல் பத்திரிகை பக்கம் செல்லலாம். நாட்டில் விரைவில் 5 மணி நேர மின்வெட்டு என்ற செய்தியை தினக்குரல் பத்திரிகை தருகிறது. நாட்டில் எதிர்பார்த்த அளவில் மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படாமையினால் மின்வெட்டு நேரத்தினை 5 மணித்தியாலங்களாக அதிகரிப்பதற்கான தேவை ஏற்படும் என இலங்கை மின்சார சபையினுடைய பொறியியலாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சமநலவல மற்றும் லக்சபான நீர்த்தகங்களின் மூலம் நீர் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. எனினும் குறைந்தளவான மழை வீழ்ச்சியை பதிவு செய்யப்படுகிறது. எதிர்பார்த்த அளவு மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படாவிட்டால் 5 மணித்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பாக மேலும் தொடரப்படுகின்ற செய்திகளை பார்க்கலாம். 2வது பக்கத்திலிருந்து இதேவேளை நுரச்சோலை அனல் மின் நிலையத்தில் 275 மெகாவாட் மின் உற்பத்தி இயந்திரம் பழுதடைந்துள்ளவினால் 7 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடைப்படும் அபாயத்தை தவிர்க்க ஜனாதிபதியின் பணிப்புரையின் பெயரில் கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மின் உற்பத்திக்கு அதிக டீசல் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக டீசல் பற்றாக்குறை, நீர்த்தகங்களின் நீர்மட்டம் குறைந்தமை என்பவற்றின் காரணமாக 10 மணித்தியாலங்களுக்கு அதிகமாக நாடு முழுவதும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது. எனினும் ஏப்ரல் மாதத்தில் குறிப்பிடத்தக்க மின் வீழ்ச்சி குறிப்பிடத்தக்கான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டமையினால் மின்வெட்டு காலம் 4 மணித்தியாலங்களாக குறைக்கப்பட்டது. எனினும் மின்வெட்டு காலத்தினை நீடிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியினை பெற்றுக்கொள்வது அவசியமாக. எனினும் அவ்வாறான கோரிக்கை எதுவும் இலங்கை மின்சார சபையினால் விடுக்கப்படவில்லை என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் கூறியிருப்பதாக அந்த செய்திகள் இங்கே காணப்படுகிறது நேர்களே. ஏன் எப்படி தொடர்பாக நாளைக்கு பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் இருந்து காளிமுகத்தொடருக்குள் தமிழீழம் நுழைந்தால்
பொறுக்க மாட்டோம் கடுமையாக எச்சரித்த முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர என்றவாறான விடயத்தை பார்க்கலாம். அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்ற போர்வையில் பௌத்த மதம், தேசிய கொடி மற்றும் கீதத்தை அவமதிக்கும் வகையிலும் மற்றும் தமிழத்துக்கான பாதையை அமைக்கும் வகையிலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதனை தாம் பொறுக்க மாட்டோம் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். இதேவேளை காலிமுகத்திடல் போராட்டத்தில் இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களை அடையாளம் கண்டு அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கேட்டிருக்கிறார் சரத் வீரசேகர் என்றும் அந்த விடயம் இங்கே தொடர்ந்து செல்கிறது. அது தொடர்பாக மேலதிகமாக பார்க்கலாம் என்னென்ன விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று. நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாடுகின்ற போதுதான் இந்த விடயம் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அங்கு பௌத்த மதத்துக்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் இடம்பெற்றால், பௌத்த பிக்குகள் அவமதிக்கப்படுபவர்களாக இருந்தால், தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடி அவமதிக்கப்படுமாக இருந்தாலோ, தமிழகத்துக்கு பாதை அமைக்கப்படுமாக இருந்தாலோ, பௌத்த மதத்தை அவமதித்து வேறு மதத்தை ஊக்குவித்து நடந்து கொள்வார்களாக இருந்தால், புத்தர் சிலைகளை உடைக்க ஒத்துழைப்பு வழங்குவர்களாக இருந்தால் அவர்களை அந்த இடத்தில் அடையாளம் கண்டு அதனுடன் தொடர்புடையவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். காலிமுகத்திடலில் பதாகை ஒன்றை ஏந்தியிருக்கும் படம் ஒன்றை பார்த்து நான் ஜெனீவாவில் இருக்கும்போது புலம்பெயர் புலிகளுடன் இணைந்து கோப்பி கொடுத்துக் கொண்டு இறுதியில் முழு சிங்கள இனத்தையும் அவமதித்தனர். சிங்கள சிப்பாய்கள் கொலைகாரர்கள் என்றும் தாய்நாட்டை டொலர்களுக்காக காட்டிக் கொடுத்தார்கள். அவர்தான் நாட்டுக்கு டொலர் அனுப்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார். அவ்வாறானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை அங்கிருந்து அகற்றுமாறு கேட்கின்றேன். எங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சியுங்கள், அதனை நாங்கள் பொறுத்துக் கொள்கின்றோம். ஆனால் இதனை பயன்படுத்தி எங்களின் சிங்கள கலாச்சாரத்துக்கும் புத்த மதத்துக்கும் தாக்குதல் நடத்துவர்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்றும் சரத் வீரசேகரன் இது காட்டமாக தன்னுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. நேர்களே, குறிப்பாக தமிழத்துக்கான பாதையை அமைப்பவர்கள் அங்கு காலிமுகத்திடல் போராட்டத்தில் இருப்பதாகவும் அவர்கள் அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று பௌத்த மதம் அவமதிக்கப்படக்கூடாது என்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை அவர் ஆலோசனையாக முன்வைத்திருக்கிறார். ஆனால் காலிமுகத்திடலே போராடுவர்கள் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற விடயம் தொடர்பாக மட்டும் அமைச்சர் எந்த விதமான கருத்துக்களையும் கூறவில்லை. அமைச்சர் ஏதோ எல்லாம் கருத்துக்களை நேற்று நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டு அந்த போராட்ட தொடர்பான விடயங்களை திசை திருப்புகின்ற வகையிலாக தன்னுடைய கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய தினம் பெரும்பாலும் பத்திரிகை இடம்பெற்றக்கூடிய பிரதான விடயங்களாக இருக்கிறது. உதயன் பத்திரிகை பக்கம் செல்லலாம். உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் வாக்குச்சீட்டை காட்டி டோஸ் வாங்கிய சகித் என்றவாறான விடயம் ஒன்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ரகசிய வாக்கெடுப்பின் போது வாக்குச்சீட்டை சபையில் காட்சிப்படுத்தியதால் எதிர்க்கட்சி தலைவர் மீது சபாநாயகர் கடும் சீற்றத்தை வெளிப்படுத்தி இருந்தார். நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் கூடிய போது பிரதி சபாநாயகருக்கான தேர்வு இடம்பெற்றது. இதன் போது வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் திருமதாச அந்த வாக்களிப்பிலே ரகசிய முறையில் இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது. வாக்கெடுப்பிலே அவர் கலந்து கொண்ட போது என்ன செய்தார் என்றால், வாக்களித்த சீட்டை சபைக்கு பகிரங்கப்படுத்தி இருந்தார். ஒரு ரகசிய வாக்கெடுப்பிலே பயன்படுத்தப்பட்ட சீட்டை அவர் பகிரங்கப்படுத்தியது என்பது ஒரு அநாகரிகமான செயலாக, அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி, அது நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் இவ்வாறு நடந்து கொள்வது என்பது இந்த வாக்கெடுப்பு தொடர்பான ஜனநாயக உரிமையை அவமதிக்கின்ற விடயமாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு நேற்று சையத் பிரேமதாச நடந்து கொண்டிருந்தார் என்பதும் இங்கே நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய விடயமாக இருக்கிறது. இது சையத் பிரேமதாசவினுடைய அரசியல் செயற்பாடுகளிலே அவருடைய சில விமர்சனத்துக்கு உள்ளாகின்ற விடயங்களாக இருக்கின்ற விடயங்களிலே இது ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் தான் இன்று பெரும்பாலும் இன்று பத்திரிகைகளை காணப்படுகிறது. நாங்கள் பெரும்பாலான விடயங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த விடயங்களோடு இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்ற நேரம் நெருங்கி வந்திருக்கிறது. பல்வேறுபட்ட விடயம் தொடர்பாக பார்த்து தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். டான் தமிழொலியினுடைய செய்திகள் அதை போன்ற நிகழ்ச்சிகளோடு இன்றைய பத்திரிகைகளோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.